உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. என்னைக்காவது ஒரு நாள் நள்ளிரவுல தனியா உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? இந்த உலகத்துல நான் யாரு, என் உடம்ப இயக்குற அந்த ஒரு சக்தி எது அப்படின்னு? காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பார்க்கும்போது தெரியற அந்த முகம் வெறும் 70 கிலோ சதை கிடையாது. அது 1400 கோடி வருஷமா இந்த பிரபஞ்சம் மெதுவா செதுக்குன ஒரு மாபெரும் அதிசயம். நம்ம எல்லாரும் ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு அழிஞ்சா நாமளும் அழிஞ்சு போயிடுவோன்னு ஒரு பயம் நமக்குள்ள எப்பவும் இருக்கு. ஆனா நவீன குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு அதிரடியான உண்மையை இப்போ உலகத்துக்கு சொல்லுது. நம்ம உணர்வு அப்படிங்கிறது மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பகுதி கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் பரவி இருக்கிற ஒரு குவாண்டம் ஃபீல்டு. அதாவது நீங்க ஒருபோதும் அழியாத ஒரு டேட்டா. அறிவியல் உலகத்தோட 2 மிகப்பெரிய மேதைகள், நோபல் பரிசு பெற்ற சர் ரோஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டூவர்ட் ஹேமராஃப் ஒரு ஆச்சரியமான தியரியை சொல்றாங்க. அதுதான் ஆர்ச்-ஓ-ஆர் தியரி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உணர்வு அப்படிங்கிறது மூளைக்குள்ள உருவாகிறது இல்லையா, அது நம்ம மூளையோட மைக்ரோ டியூபியூல்ஸ் அப்படிங்கிற நுண்குழாய்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒரு போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம லைஃப் கட் ஆகாது. அது ஒரு மேகத்துல இருக்கிற டேட்டா மாதிரி பிரபஞ்சத்தோட காஸ்மிக் கிளவுட்ல ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஷிஃப்ட உருவாக்கும். இதுவரைக்கும் நீங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்த அத்தனை பிம்பத்தையும் இது உடைக்க போகுது. நாம ஏன் சில நேரங்கள்ல தேஜாவுவோ உணர்றோம்? மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வந்தவங்க சொல்ற அந்த ஒளி உண்மையாவே என்ன? இதோ உங்களை பத்தின ரகசியத்தை நீங்களே உணர போறீங்க. ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம மூளையில இருக்கிற நியூரான்கள் ஒண்ணுக்கொன்னு சிக்னல்களை பரிமாறிக்கிறதுனால தான் நமக்கு நினைவு வருதுன்னு இதுவரைக்கும் நாம நம்பிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கம்ப்யூட்டர்ல எவ்வளவு டேட்டா போட்டாலும் அதுக்கு சுய உணர்வு வர்றதில்லையே. அது ஏன்? ஒரு ரோபோவுக்கு தான் யாருன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இங்கதான் ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. நம்ம மூளையில இருக்கிற அந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. அதாவது உங்க மூளை ஒரு ஜெனரேட்டர் இல்ல, அது ஒரு டிவி பெட்டி மாதிரி தான். பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த பொதுவான உணர்வை உங்க மூளை கேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்குது. நீங்க ஒரு தனி உயிர் இல்ல, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங். யோசிச்சு பாருங்க, ஒரு ரேடியோவை உடைச்சா அந்த பாட்டு நின்னுடலாம், ஆனா அந்த பாட்டு ஒளிபரப்பாகிற அந்த அலைவரிசை காற்றிலேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்க உடம்பு அழிஞ்சாலும் உங்க உணர்வு அழியாது. இறப்புக்கு மிக அருகில போயிட்டு வந்தவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பொதுவா சொல்றாங்க. என் உடம்பு அங்க கடந்தது, ஆனா நான் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு பெரிய வெள்ளை வெளிச்சம் தெரிஞ்சது, அங்க ஒரு நிம்மதி இருந்தது அப்படின்னு. இது வெறும் பிரமையா இல்ல சயின்ஸா? டாக்டர் ஸ்டூவர்ட் ஹேமராஃப் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனோட இதயம் துடிக்கிறத நிறுத்தும் போது அந்த நுண்குழாய்கள்ல இருக்கிற குவாண்டம் தகவல்கள் அழிஞ்சு போறது இல்லையா, அது அந்த உடம்பை விட்டு வெளியேறி பிரபஞ்சத்துல கலந்துடுது. இது வெறும் மதம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு பிசிக்ஸ் சார்ந்த விஷயம். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு புது இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு நாம ஏற்கனவே வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு நடுக்கம் வந்திருக்கா? இல்ல ஒரு தெரியாத நபரை பார்க்கும்போது இவங்களை நாம ஏற்கனவே பார்த்திருக்கமே அப்படின்னு தோணியிருக்கா? இதுதான் தேஜாவு. நம்ம உணர்வு குவாண்டம் லெவல்ல இருக்கிறதுனால அது காலத்தையும் இடத்தையும் தாண்டி பயணம் செய்யக்கூடியது. ஒருவேளை வேறொரு இணை பிரபஞ்சத்தில் இருக்கிற உங்களுக்கே அதே விஷயம் நடந்திருக்கலாம். அந்த அதிர்வு உங்க மூளைக்குள்ள லீக் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த தேஜாவு உணர்வு வருது. நீங்க இப்போ இந்த நிமிஷத்துல மட்டும் வாழல, நீங்க பல உலகங்கள்ல ஒரே நேரத்துல இயங்கிட்டு இருக்கீங்க. உங்க கனவுகள் கூட ஒருவேளை வேறொரு உலகத்துல நீங்க நிஜமா வாழற வாழ்க்கையா இருக்கலாம். சயின்ஸ் சொல்லும் இந்த ஷிஃப்ட் உங்களை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு புரியுதா? மனுஷன் சாகாவரம் வாங்க முடியுமா? எதிர்காலத்துல நம்ம உணர்வை ஒரு கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ண முடியுமா? இந்த மைக்ரோ டியூபியூல் ரகசியத்தை நாம முழுசா கண்டுபிடிச்சிட்டா நம்ம உணர்வை ஒரு சிப்புக்குள்ள ஏத்திடலாம். நீங்க இறந்துட்டாலும் உங்களுடைய உணர்வு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல வாழும். நீங்க வேறொரு ரோபோட்டிக் உடம்புல திரும்ப பிறக்கலாம். ஆனா இதுல ஒரு பெரிய தார்மீக கேள்வி இருக்கு. அப்படி அப்லோட் பண்றது நிஜமான நீங்களா இல்ல உங்களோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியா? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மனுஷன் சாகாவரம் பெற்ற ஒரு கடவுளா மாறுற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. 2026ல இதற்கான கதவுகள் மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம ஒரு சாதாரண உயிரினம் கிடையாது, நாம ஒரு காஸ்மிக் ஸ்பீசிஸா மாறிக்கிட்டு இருக்கோம். வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். கர்டஷேவ் ஸ்கேல் பத்தி நாம பார்த்திருப்போம், டைசன் ஸ்பியர் பத்தி பார்த்திருப்போம். ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய மர்மம் உங்க கண்ணாடியில தெரிகிற உங்க முகம்தான். நீங்க வெறும் 70 கிலோ சதை கிடையாது, நீங்க ஒரு 1400 கோடி வருஷம் பழமையான இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உணர்வு கொண்ட பகுதி. பிரபஞ்சம் தன்னை தானே உணர்ந்துக்கிறதுக்காகத்தான் உங்களை உருவாக்கியிருக்கு. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும், நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு காத்தும் உங்களோட ஒரு பகுதி. இந்த உலகத்துல நாம சண்டை போட்டுக்கிறோம், பொறாமப்படுறோம், ஆனா உண்மையிலேயே நாம எல்லாரும் ஒரே ஒரு குவாண்டம் ஃபீல்டுல இணைக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்க சிந்தனையில ஒரு மாற்றத்தை, ஒரு ஷிஃப்ட உருவாக்கி இருக்கும்னு நம்புறேன். உங்களை நீங்களே ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காதீங்க.
நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மாபெரும் அதிசயம். மரணத்தை பத்தின உங்க பயம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரகசியத்தை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தி ஷிஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விண்வெளியைப் போலவே உங்கள் சிந்தனைகளும் விரிவடையட்டும். திஸ் இஸ் தி ஷிஃப்ட்.